அங்க அவங்க கூட்டம் கூட்டிட்டு இருக்காங்க சார். அவனுங்க கூட்டமா இருக்கானுங்க, ஆனா ஒன்னா இல்ல. அவங்கள பிரிக்கிறதுக்கு 1008 விஷயம் இருக்கு சார். இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுற மாதிரி தெரியல சார். ஆகலைன்னு வச்சுக்க, ஒரு லோக்கல் எமோஷன் கைவசம் இருக்கு. என்னது? இனம். இருந்தாலும் அதுவும் ஒர்க் அவுட் ஆகலாம் கஷ்டம் சார். இல்லையா? ஒரு நேஷனல் சரக்கு கைவசம் இருக்கு. சாதி. சார் இருந்தாலும் பயமா இருக்கு சார். ஏதாவது பண்ணுங்க சார். அதெல்லாம் சரியா வரலனா கோயில் கட்டுறோம்னு சொல்லி தேர் ஓட்டிட வேண்டியதான். இன்டர்நேஷனல் விஷயம். என்னது? மதம். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும்? தடி எடுத்தவெல்லாம் தண்டல்காரங்கிற மாதிரி கையில போன் வச்சிருக்கேன் பூரா பிரஸ்ஸா. அவங்கள பாரியா, கும்பலா கூட்டணி கட்சி மாதிரி எவ்வளவு ஒத்துமையா விளையாடுறாங்க. நம்மளால ஏன் ஒத்தையா நிக்கிறாங்க? அவனுக்கு தான் சார் பதட்டத்துல தப்பா விளையாடுறானுங்க. ஓ, நம்ம ஆளுங்க கரெக்டா தான் விளையாடிட்டு இருக்காங்க. என்னையா ரெஃப்ரி நம்மாலே கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிச்சிட்டான் சார் நியாயமா இதுக்கு ரெட் கார்டு கொடுத்துருக்கு சார். ஆனா ரெஃப்ரி நம்ம ஆளுங்கிறதால சும்மா கிரீன் கார்டு கொடுத்து வார்னிங் பண்ணிருக்காங்க சார். 2 மினிட்ஸ் நோட்டீஸ் மாதிரி டக்குன்னு வந்துடலாம். இந்த விளக்கம்லாம் நல்லா சொல்றியா?